இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக கோவை அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியில் தானியங்கிகளில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்தெடுக்கும் இயந்திரங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை கொடிசியா வளாகத்தில் 5 நாட்கள் நடைபெற்று வந்த அக்ரி இன்டெக்ஸ் 2024 வேளாண் கண்காட்சியில் தானியங்கிகளில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்தெடுக்கும் இயந்திரங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் அனைத்து வகையான தானியங்கிகளில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்தெடுத்தல், சுத்தம் செய்தல், உலர்த்துதல், கன்வேயிங் இயந்திரங்கள் மற்றும் சேமிப்பு தொட்டிகள் என ஏராளமான கருவிகள் தயாரித்து வருகின்றனர். இதில் கிரைன் கிளீனிங் மிஷின், சீசிம் கிளீனிங் மிஷின், பீன்ஸ் மற்றும் நட்ஸ் டிஸ்டோனர், பேப்பர் அண்ட் காஃபி பீன் ட்ரையர், ஸ்டோரேஜ் பின், பெல்ட் கன்வீனியன்ஸ், புக்கெட், எலிவேட்டர் என அனைத்து விதமான கருவிகள் உள்ளது. மேலும் அரிசி, ராகி, கடலை, முந்திரி போன்ற ஏராளமான பொருட்களை சுத்தம் செய்து கொடுக்கும் கருவிகள் ஏராளமான வகையில் உள்ளது. மேலும் இலங்கை, கம்போடியா, இந்தோனேஷியா, துபாய், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா, ஆஸ்திரேலியா, மியான்மர், இத்தாலி, நைஜீரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் தொடர்புக்கு 9943991033 9943991031 0422437617 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நாங்கள் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கணபதி அத்திப்பாளையம் பிரிவில் இருக்குங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் மில்லுக்கு உண்டான மிஷினரிஸ், ட்ரையரு, பாய்லரு இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிரைன் கிளீனிங், மல்டி கிரைன் கிளீனிங் மிஷின்ஸு, பல்சஸ் கிரைன் கிளீனிங் மிஷின்ஸ் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெப்பருக்கு, சோயாபீனுக்கு வந்து ஸ்பைரல் மிஷின் பண்ணிட்டு கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா இந்த தூசி நீக்கிறதுக்கு, மிளகுலேருந்து தூசி, குப்பை நீக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஸ்டோனர் 3-in-1 மிஷின் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல், குப்பை, தூசி அனைத்து வகையான சிறுதானியங்களாகட்டும், பருப்பு வகைகளாகட்டும், எள்ளாகட்டும் எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா கல், மண், தூசி நீக்கிறதுக்கு உண்டான மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபயர் அப்படிங்கிற மிஷின் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. 1/2 டன் 1 டன் சொல்லி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. நமக்கு வந்து இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்கா, துபாய், நைஜீரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாசிஃபயர் மிஷின் சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏலக்காய், மிளகு இதிலெல்லாம் ரகம் பிரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். 3-4 ரகமாக பிரித்தோம்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், பெரிய ரகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த ரகம் பிரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து கிளாசிஃபயர் மிஷின்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையர், சின்ன டைப்பில் ட்ரையர், இப்போ 1/2 டன் 1 டன் ட்ரையர் எல்லாம் பண்ணுறோம்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க. 12 டன் வரைக்கும் நம்ம பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் பார் பாயிலிங் சிஸ்டம், நெல்லை வேக வைக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்கு டோட்டல் பிளான் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் காஃபிக்கும் நம்ம வந்து ட்ரையர் பண்ணி கொடுத்துருக்கோம். காஃபி, மிளகு இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரையர், கிரைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரையர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ அக்ரியில் பார்த்தீங்கன்னா புது வரவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன டீஸ்டோனர் வந்து ஒன்று பண்ணியிருக்கோங்க. ஒரு 100 கிலோ மாதிரி டேபிள் டாப் டீஸ்டோனர் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 30-35 கிலோ தான் இருக்கும். அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் சர்வீஸ் ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லா விதமான தானியங்கள், அரிசி ஆகட்டும், பருப்பாகட்டும், ராகி ஆகட்டும், எல்லாத்துலேருந்து கல் பிரிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க.